students, welcome to our channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற யூனிட் வந்து 4th யூனிட் pedagogy of mathematicsல 4th யூனிட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்த்தது வந்து ஆல்ரெடி டீச்சர் சென்டர்ட் மெத்தட்ஸ் வந்து எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து லேர்னர் சென்டர் மெத்தட்ஸில் வந்து ப்ராஜெக்ட் மெத்தட், பியர் டியூட்டரிங், இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டீஸ், எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங், டீச்சர் கைடட் லேர்னிங் தான் பார்க்க போகிறோம். ஓகே, கேட்டாங்கன்னா வந்து எப்படி நீங்கள் வந்து சினாப்சஸ் போட்டு எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினாப்சஸ்ன்னு போட்டுட்டு லேர்னர் சென்டர் மெத்தட். ஓகே, ஸோ இந்த லேர்னர் சென்டர் மெத்தடில் எந்த மெத்தட் கேட்டாலுமே நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு சினாப்சஸ்ன்னு போட்டு லேர்னர் சென்டர் மெத்தடோட கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மெத்தட் கேட்குறாங்களோ அந்த மெத்தட் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து சும்மா உங்களுக்கு நான் கொடுத்துருக்க சினாப்சஸ் பேஸில் லேர்னர் சென்டர் மெத்தட்னு போட்டு நான் வந்து ப்ராஜெக்ட் மெத்தட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். டீச்சர் கைடட் லேர்னிங் சீக்வன்ஸ் அண்ட் தென் எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங், பியர் டியூட்டரிங். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து லேர்னர் சென்டர் மெத்தட்ஸ்னால் என்ன அப்படின்றது பார்த்துடலாம். ஓகே, ஸோ இன் திஸ் மெத்தட் ஸ்டூடெண்ட் gather knowledge through discussion, critical thinking, problem solving, etc. So teacher's role is to coach and facilitate. So இந்த டைப் ஆஃப் மெத்தடில் வந்து ஸ்டூடெண்ட் தான் வந்து மேஜர் ரோல். ஸோ அவங்களே கேதர் பண்ணி அவங்களே டிஸ்கஷன் மூலியமாக அவங்க திங்கிங் மூலியமாக அவங்க வந்து நாலேஜை கெயின் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து லேர்னர் சென்டர் மெத்தட். இந்த இடத்துல வந்து டீச்சர்ஸ் ரோல் வந்து எப்படி இருக்குன்னா டீச்சர்ஸ் வந்து ஆக்ட் ஆஸ் அ கைடு, ஒரு கைடாக தான் இருப்பாங்க ஸ்டூடெண்ட்டுக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து லேர்னர் சென்டர் மெத்தட். இந்த மெத்தடில் ஸ்டூடெண்ட்டோட ரோல் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். டீச்சர் சென்டர் மெத்தடில் டீச்சரோட ரோல் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மெத்தடில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து என்னென்னு பார்த்தோம்னா ப்ராஜெக்ட் மெத்தட். ஸோ ப்ராஜெக்ட் மெத்தட்னா என்னென்னு பார்த்தோம்னா ப்ராஜெக்ட் இஸ் அ பர்பஸ்ஃபுல் ஆக்டிவிட்டி ரிலேட்டட் டு லைஃப். ஸோ ப்ராஜெக்ட்னும் போது இட் ரிலேட்டட் டு லைஃப் இல்லையா, இட் இஸ் ஒன் ஆஃப் தி பர்பஸ்ஃபுல் ஆக்டிவிட்டி. இட்ஸ் லைக் அ ஆக்டிவிட்டி ஒன்லி, இட் ரிலேட்ஸ் டு ரியல் லைஃப்பில் ரிலேட் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் மெத்தட். ஸோ ப்ராஜெக்ட் மெத்தட் இஸ் ஆஃப் American origin and is an outcome of Dewey's philosophy. So in the project method வந்து it is came from அமெரிக்காவில் தான் இந்த ப்ராஜெக்ட் மெத்தட் வந்துச்சு. ஓகே, இன் திஸ் மெத்தட் ஸ்டூடெண்ட் லேர்ன் சப்ஜெக்ட் மேட்டர் இன் நேச்சுரல் செட்டிங். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு சப்ஜெக்ட் மேட்டரை வந்து கற்றுக்குறாங்க இந்த ப்ராஜெக்ட் மெத்தடில் அப்படின்னா அவங்க வந்து நேச்சராக கற்றுப்பாங்க அந்த விஷயத்தை. ஏன்னா அவங்க எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி ப்ராஜெக்டாக பண்ணி அவங்க ஒரு விஷயத்தை கற்றுக்குறாங்க இல்லையா. ஸோ ப்ராஜெக்ட் கேன் பி டன் இண்டிவிஜுவலியாகவும் பண்ணலாம், தனியாகவும் பண்ணலாம், குரூப்பாகவும் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்டூடெண்ட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டுகெதராகவும் இந்த ப்ராஜெக்ட் மெத்தட் பண்ணலாம். ஓகே, ஸோ ப்ராஜெக்ட் மெத்தட்னா இதுதான். பிரின்சிபல் ஆஃப் ப்ராஜெக்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தோன்னா ஸோ பேசிக் பிரின்சிபல் பார்த்தோன்னா ப்ராஜெக்ட் மெத்தட் வந்து என்னென்னா லேர்னிங் பை டூயிங். ஓகே, அண்ட் தென் லேர்னிங் பை லிவிங், லேர்னிங் த்ரூ அசோசியேஷன், கோஆப்ரேஷன் அண்ட் ஆக்டிவிட்டி, அண்ட் தென் லேர்னிங் பை எக்ஸ்பீரியன்ஸ், அண்ட் தென் லேர்னிங் பை சோஷியல் எபிலிட்டி. ஓகே, ஸோ இதுதான் வந்து பேசிக் பிரின்சிபல் ஆஃப் ப்ராஜெக்ட் மெத்தட். அண்ட் தென் சம் ப்ராஜெக்ட்ஸ் ஃபார் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ மேத்தமெட்டிக்ஸ்க்கு எப்படிலாம் வந்து ப்ராஜெக்ட் வந்து அலோகேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பேங்க் வந்து கோஆப்ரேட் பேங்க் இன் ஸ்கூல், ரன்னிங்கை கோஆப்ரேட்டிவ் பேங்க் இன் ஸ்கூல். ஸோ இப்போ நம்ம வந்து பேங்க் வச்சோன்னா அதில் வந்து கண்டிப்பாக வந்து அந்த லைக் மேக்ஸ் வந்து நிறைய இன்வால்வ் ஆகும் இல்லையா பேங்க்கில். ஸோ ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதோ சரி, இல்லை பேலன்ஸ் வந்து அவங்க வந்து மற்றவங்களுக்கு வந்து லோனாக கொடுக்குறாங்களோ இல்லை பேங்க்குக்கு என்னென்ன எல்லாமே வந்து இட்ஸ் ஃபுல்லி டிபெண்ட் அப்பான் மேத்தமெட்டிக்ஸ் இல்லையா. ஸோ அது மாதிரி வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம். ரன்னிங் அ ஸ்டேஷ்னரி ஸ்டோர் இன் தி ஸ்கூல். ஸோ இதுலேயும் வந்து மேத்தமெட்டிக்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணலாம். எப்படின்னா ஒரு ஸ்டேஷ்னரி ஸ்டோர் மாதிரி நம்ம வச்சுட்டு பசங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு திங்ஸ் வாங்குறாங்க, லைக் இப்போ பென்சிலோ ஒரு 50 ரூபீஸ்க்கு வாங்குறாங்க வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து 100 ரூபீஸாக கொடுக்குறாங்கன்னா நம்ம 100 - 50. ஸோ அதுலேயும் வந்து மேக்ஸ் வருது இல்லையா. ஸோ அது மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணலாம். அண்ட் தென் லேயிங் ரோட் இன் ஸ்கூல், லைக் அந்த ரோடு மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக பண்ணணும் அந்த ரோடெலாம் இல்லையா. ஸோ அதுலேயும் மேத்தமெட்டிக்ஸ் வருது. அண்ட் தென் மெயின்டைனிங் கிச்சன் கார்டன் இன் தி ஸ்கூல். ஸோ அது மாதிரியும் வந்து பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து சம் ப்ராஜெக்ட்ஸ் ஃபார் மேத்தமெட்டிக்ஸ். ஓகே, ஸோ ஸ்டெப்ஸ் இன் அ ப்ராஜெக்ட். ஸோ ப்ராஜெக்டில் என்னென்ன ஸ்டெப்ஸ் பார்த்தோன்னா ஃபார் கம்ப்ளீட்டிங் அ ப்ராஜெக்ட் வி ஹாவ் 6 ஸ்டேஜஸ். ஸோ என்னென்ன ஸ்டேஜஸ்ன்னு பார்த்தோன்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ப்ரொவைடிங் அ சிச்சுவேஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் அ ப்ரொவைடிங் அ சிச்சுவேஷன், அண்ட் தென் செகண்ட் ஸ்டேஜ் இஸ் அ choosing a project, and then third stage planning of the project, fourth stage executing the project, and then fifth stage is evaluating the project, and then sixth stage is recording all activities of the project. So இதெல்லாம் தான் வந்து 6 steps in a project.
ஸோ ப்ரொவைடிங் அ சுச்சுவேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா டீச்சர் வில் எக்ஸ்பிளைன் வேரியஸ் ப்ராஜெக்ட் அக்கார்டிங் டு நீட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் அண்ட் தி ஸ்கில்ஸ் டு தி ப்ராஜெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா டீச்சர் வந்து அந்த ப்ராஜெக்ட் பற்றி சொல்லணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதோட தேவைகள் சொல்லணும், அதோட இன்ட்ரெஸ்ட், பசங்களுக்கு அதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எப்படி இந்த ஸ்கில்ஸ் அப்ளை பண்ணலான்றது கண்டிப்பாக வந்து பசங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அது வந்து ப்ரொவைடிங் அ சுச்சுவேஷன்றது ஃபர்ஸ்ட் இருக்கணும், அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ செகண்ட் ஸ்டெப் இஸ் சூஸிங் அ ப்ராஜெக்ட். ஸோ என்ன ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணணுன்றது செகண்ட் ஸ்டெப். ஸோ ப்ராஜெக்ட் வில் பி செலக்டட் அக்கார்டிங் டு தி விஷ் ஆஃப் தி ஸ்டூடெண்ட். ஸோ பசங்களுக்கு வந்து எந்த ப்ராஜெக்ட் எடுத்தால் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது வந்து பசங்களே தான், அவங்களுடைய விஷ் தான். ஓகே, ஸோ அவங்க தான் வந்து செலக்ட் பண்ணணும். அண்ட் தென் தேர்ட் ஸ்டெப் இஸ் பிளானிங் தி ப்ராஜெக்ட். ஸோ பிளான் பண்ணணும். த ஸ்டூடெண்ட் என்கரேஜ்ட் பை தி டீச்சர் டு பிளான் அவுட் தி டீட்டெயில்ஸ் ஆஃப் தி ப்ராஜெக்ட். ஸோ என்ன பண்ணணும்னா அந்த ப்ராஜெக்ட் அவங்க செலக்ட் பண்ணுறாங்களே அந்த ப்ராஜெக்டான பிளானிங் வந்து கண்டிப்பாக இருக்கணும். while planning the following points to be considered. ஸோ பிளான் பண்ணும்போது இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து இட் should be considered. ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ் பார்த்தோன்னா நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் தி ப்ராஜெக்ட். ஸோ அந்த எடுக்க போகிற ப்ராஜெக்டோட நேச்சரோ ஸ்கோப் எப்படி இருக்கும் ஃப்யூச்சரில். ஓகே, அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன். அண்ட் தென் செகண்ட் வந்து டிகிரி ஆஃப் காம்ப்ளெக்சிட்டி, எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த ப்ராஜெக்ட், டைம் எப்படி அலோகேட் பண்ணலாம், எந்த டைமில் முடிக்கணும் இந்த ப்ராஜெக்ட், அண்ட் தென் என்னென்ன மெட்டீரியல் அவைலபிளாக இருக்கும் அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு பிளான் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுருக்கணும். ஓகே, ஸோ என்னென்ன ஆகும், என்னென்ன செலவாகும், ஸோ என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து தேவைப்படும், அதெல்லாம் என்ன டைமுக்குள்ளே முடிக்கணும், எப்படி நம்ம டைம் அலோகேட் பண்ணால் எப்படி கம்ப்ளீட் பண்ண முடியும், அது எல்லாமே நீங்கள் பிளான் பண்ணி வைக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொவைடிங் எ சுச்சுவேஷன் அண்ட் தென் சூஸிங் அ ப்ராஜெக்ட், பிளானிங் தி ப்ராஜெக்ட். ஸோ ஃபோர்த் ஒன் வந்து எக்ஸிக்யூட்டிங் தி ப்ராஜெக்ட். ஸோ த டீச்சர் ஹெல்ப்ஸ் தி ஸ்டூடெண்ட் இன் அசைனிங் ஒர்க் டு டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அக்கார்டிங் வித் தேர் இன்ட்ரெஸ்ட். ஸோ அவங்க இன்ட்ரெஸ்ட்டில் அவங்க வந்து ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணி பண்ணும்போது டீச்சர் வந்து பசங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் அவங்களுக்கு தெரியாத டவுட்லாம் அவங்களுக்கு கிளியர் பண்ணணும். ஈச் ஸ்டூடெண்ட் ஷுட் பி இன்வால்வ் இன் ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூஷன். ஸோ ஒரு ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ணும்போது எல்லா ஸ்டூடெண்ட்டும் இன்வால்வ்டாக இருக்கணும். The teacher should supervise and guide the students. ஸோ ஒரு டீச்சரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் மெத்தடில் should supervise the students and guide them. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஃப்த் ஸ்டேஜ் இஸ் எவாலுவேஷன். ஸோ எவாலுவேஷன் பார்க்கும்போது அவங்க வந்து ப்ராஜெக்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதை வந்து எவாலுவேட் பண்ணணும் இல்லையா. ஸோ த ஸ்டூடெண்ட் அலாங் வித் தி டீச்சர் ஷுட் ரிவ்யூ தி ப்ரோக்ரஸ் ஆஃப் தி ப்ராஜெக்ட். ஸோ அவங்க பண்ணதை வந்து ஸ்டூடெண்ட்டும் சரி டீச்சரும் சரி 2 பேருமே வந்து ரிவ்யூ பண்ணணும் அந்த ப்ராஜெக்டோட ப்ரோக்ரஸை. அண்ட் தென் லெட் தி ஸ்டூடெண்ட் ஹேவ் செல்ஃப் கிரிட்டிசம் அண்ட் லுக் த்ரூ தேர் ஓன் ஃபெயிலிங். ஸோ அண்ட் ஃபைண்டிங். ஸோ அவங்க வந்து பண்ண ப்ராஜெக்ட் வந்து என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்க, என்னென்ன அவங்களுக்கு ஃபெயில் ஆச்சு, அது எல்லாமே அவங்க வந்து செல்ஃபாக வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி அதை மாற்றணும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில். ஓகே, ஸோ அதுதான் வந்து எவாலுவேஷன். ஸோ ஸ்டூடெண்ட்டும் வந்து அதில் இன்வால்வ் ஆகிருக்கணும். ஸோ அவங்களுக்கு பண்ண தப்பை அவங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ அண்ட் தென் லாஸ்ட் ஸ்டேஜ் இஸ் சிக்ஸ்த் ஸ்டேஜ் இஸ் ரெக்கார்ட். ஸோ ரெக்கார்டுன்னு பார்க்கும்போது எ கம்ப்ளீட் ரெக்கார்ட் ஆஃப் தி ப்ராஜெக்ட் டு பி கெப்ட் பை தி ஸ்டூடெண்ட். ஸோ அவங்க பண்ணது எல்லாமே ஒரு ரெக்கார்டாக பண்ணி சப்மிட் பண்ணணும். அண்ட் தென் த ரெக்கார்ட் ஷுட் இன்க்ளூட் எவ்ரி திங் ஃப்ரம் தி பிகினிங் டு எண்ட் ஆஃப் தி ப்ராஜெக்ட். ஸோ அவங்க ஃபஸ்ட்டு பண்ணதுலேருந்து எண்டு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து ரெக்கார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ரொவைடிங் அ சுச்சுவேஷன், செகண்ட் ஸ்டெப் இஸ் சூஸிங் அ ப்ராஜெக்ட், அண்ட் தென் சூஸ் பண்ணிவிட்டு பிளான் பண்ணணும், பிளான் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு எவாலுவேட் பண்ணணும் வித் டீச்சரோட, அண்ட் தென் லாஸ்ட் ஸ்டேஜ் இஸ் ரெக்கார்ட். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஸ்டெப்ஸ் ஃபார் ப்ராஜெக்ட். ஸோ ஒரு ஸ்டெப்ஸ் ப்ராஜெக்டில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்றது தான் வந்து இது எல்லாமே. ஓகே, ஸோ ஒரு ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டெப்ஸ்லாம் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துடலாம். ஓகே, ஸோ எப்படி வந்து ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா லேயிங் அவுட் அ வெஜிடபிள் கார்டன் இன் தி ஸ்கூல்ஸ். ஓகே, ஸோ ஒரு ஸ்கூலில் வந்து வெஜிடபிள் கார்டன் பண்ண போகிறாங்க, அதுதான் வந்து ஒரு ப்ராஜெக்ட். இதில் வந்து எப்படி மேத்தமெட்டிக்ஸ் இன்வால்வ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா ப்ரொவைடிங் அ சுச்சுவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் அ ப்ரொவைடிங் அ சுச்சுவேஷன். ஸோ ஆஃப்டர் நோயிங் தி இன்ட்ரெஸ்ட், abilities of the student and content, teacher explain project like laying road in the school, laying vegetable
garden, running a stationery store. Okay, so first வந்து அந்த சுச்சுவேஷனை வந்து அவங்க சூஸ் பண்ணி ப்ரொவைட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து சூஸிங் அ ப்ராஜெக்ட் அக்கார்டிங் to wish of the student, the project selected is laying out a garden, vegetable garden in the school. So teacher வந்து என்னென்ன ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா laying road in a school ஒன்று கொடுக்குறாங்க, laying vegetable garden and then running a stationery store. அது மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க இதெல்லாம் சுச்சுவேஷன். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ப்ராஜெக்டாக பண்ணணும் அப்படின்னு டீச்சர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சூஸிங் அ ப்ராஜெக்ட்னும் போது சில்ட்ரனோட விஷ் அவங்க தான் செலக்ட் பண்ணணும். இந்த 3 ப்ராஜெக்டில் வந்து அவங்க ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு கண்டென்ட் எடுத்து அவங்க ப்ராஜெக்டாக பண்ணணும். ஓகே, ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளானிங் தி ப்ராஜெக்ட். ஸோ இப்போ வந்து அவங்க செலக்ட் பண்ணுறது வந்து வெஜிடபிள் கார்டன் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கான எப்படி பிளான் பண்ணுறது டு லே அ வெஜிடபிள் கார்டன் இன் தி ஸ்கூல், த ஃபாலோவிங் பாயிண்ட்ஸ் ஆர் டிஸ்கஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்கணும், கார்டனோட ஏரியா பார்க்கணும், எந்த இடத்துல அவங்க பிளேஸ் வந்து செலக்ட் பண்ணணுன்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து என்னென்ன வெஜிடபிள்ஸ் அவங்க வந்து வைக்க போகிறாங்க, வாட் ஆர் தி வெஜிடபிள்ஸ் டு பி க்ரோன். ஓகே, ஸோ தேர்ட் பாயிண்ட் இஸ் how much of seed, fertilizer and pesticides we have to buy. ஸோ அது வந்து தேர்ட் பாயிண்ட். ஓகே, இதெல்லாம் வந்து பிளானிங். ஸோ எவ்வளோ சீட்ஸ் தேவைப்படும், அண்ட் தென் பெஸ்டிசைட்ஸ் எவ்வளோ தேவைப்படும், அண்ட் தென் ஃபர்டிலைசர் எப்படி தேவைப்படும், அதை எப்படி வாங்கணும், எவ்வளோ வாங்கணும் அப்படின்றத அவங்க வந்து பிளான் பண்ணணும். டைப் ஆஃப் ஒர்க் டு பி அலாட்டட் டு ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் என்ன மாதிரியான டைப் ஆஃப் ஒர்க் வந்து அலோகேட் பண்ணலாம். அண்ட் தென் ஃபிஃப்த்து வந்து டோட்டல் அமௌண்ட் ரிக்வயர்ட் டு ஃபார்ம் தி கார்டன். ஸோ எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும் அப்படின்றத அவங்க வந்து பிளான் பண்ணணும். இது எல்லாமே பிளானிங்கில் தான் வரும். அண்ட் தென் எக்ஸ்பெக்டட் ரெவென்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஸ்டெப் வந்து என்னென்னு பார்த்தோன்னா எக்ஸிக்யூஷன். ஈச் மெம்பர் ஆஃப் தி குரூப் ஆக்டிவ்லி இன்வால்வ்ட் இன் தி எக்ஸிக்யூஷன் ஆஃப் தி ப்ராஜெக்ட். த டீச்சர் சூப்பர்வைஸ் தி ஒர்க் அண்ட் கைட் தி ஸ்டூடெண்ட் தென் அண்ட் தென். ஸோ எல்லாமே ஒரு குரூப்பில் எடுத்துருக்காங்க வச்சுக்கோங்க, எல்லாருமே ஒரு குரூப்பில் எல்லா மெம்பர்ஸும் வந்து ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணும் அந்த ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுக்காக. அண்ட் தென் டீச்சர் என்ன பண்ணணும்னா சூப்பர்வைஸ் பண்ணணும், அவங்க பண்ணுற ஒர்க்கும் அண்ட் தென் ஸ்டூடெண்ட் எப்படி வந்து ஒர்க் பண்ணுறாங்கன்றதை வந்து அவங்க வந்து சூப்பர்வைஸ் பண்ணணும் டீச்சர். அண்ட் தென் ஃபிஃப்த்து வந்து எவால்யூஷன். ஸோ எவால்யூஷன் பார்க்கும்போது வித் தி ஹெல்ப் ஆஃப் ப்ராஜெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் ஹவு டு கேல்குலேட் தி ஏரியா ஆஃப் தி கார்டன். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இந்த இடத்துல வந்து மேத்தமேட்டிக்ஸ் எப்படி வந்து அவங்க வந்து எவால்யூட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா ஏரியா ஆஃப் தி கார்டன் அவங்க எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், ப்ராஃபிட் எவ்வளோ, லாஸ் எவ்வளோன்றது கண்டுபிடிக்கணும், அண்ட் தென் பெர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ்ன்றது கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து எவால்யூஷன். அண்ட் தென் லாஸ்ட் சிக்ஸ்த்து ஸ்டெப் வந்து ரெக்கார்டிங். நான் சொன்ன மாதிரி அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எண்டு பண்ணது வரைக்கும், அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணது வரைக்கும் அவங்க ரெக்கார்ட் பண்ணணும். ஆல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி ப்ராஜெக்ட் ஆர் ரெக்கார்டட் ஹியர். ஸோ ஏரியா ஆஃப் கார்டன், ஏரியா ஆஃப் வெஜிடபிள் பிளான்டட், டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், டோட்டல் ரெவென்யூ, ப்ராஃபிட் ஆர் லாஸ், ப்ராஃபிட் ஆர் லாஸ், பர்சன்டேஜ், ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஸோ எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணணும், எழுதி வைக்கணும். ஸோ இவ்வளோ ஆச்சு அவ்வளோ ஆச்சு எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும். ஸோ இதுதான் வந்து 6 ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் மெத்தட். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் மெத்தட் வந்து லேர்னர் சென்டர் மெத்தடில் வரும் இல்லையா. ஸோ கண்டிப்பாக இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் மற்ற மெத்தட்ஸ் எல்லாமே நான் கவர் பண்ணுறேன். ஸோ நான் மேக்ஸிமம் 2 கவர் பண்ணுற மாதிரி பார்க்குறேன். ஏன்னா வந்து லென்த்தியாக வீடியோ போடக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஏன்னா உங்களுக்கே போர் ஆகிடும் நான் வந்து லென்த்தியாக போட்டேன். நான் சும்மா ஷார்ட்டாக போடலான்னு பார்க்குறேன், பட் அது அன்ஃபார்ச்சுனேட்டாக லென்த்தியாக போயிடுது. ஸோ நான் 2 கவர் பண்ண பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். So keep on supporting me. Thank you.